குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 12. கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக் கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இளங்கன்றை உடைய எருமை தனது கன்றை அழைக்கும். கன்றுக்காக இறக்கப்பட்டு பால் சொரியும். அந்த பால் இடையர்களின் இல்லத்தை நனைத்து சேராக்கும். அப்படிப்பட்ட நல்ல செல்வந்தனின் தங்கையே, மார்கழி மாதத்தின் பனி எங்கள் தலையில் விழ உனது வீட்டு வாசல் கதவை கையால் பிடித்து கொண்டு நிற்கிறோம். தனது கோபத்தால் தெற்கு திசையில் உள்ள இலங்கைக்கு தலைவனாகிய ராவணனை கொன்ற ராமனின் புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதும் நீ உனது வாயை திறக்காமல் இருக்கிறாய். இனிமேலாவது எழுந்திரு. இது என்ன பெரிய உறக்கம்? நாங்கள் உனது வீட்டின் முன்னின்று உன்னை அழைப்பது எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் தெரிந்துவிட்டது. திருவெம்பாவை பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடுங் கூத்தன் இவ்வானுங் குவலயமும் எல்லோமுங் காத்துங் படைத்துங் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார் கலைக்கம் ஆர்ப்ப வரஞ்செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூ திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். நம்மை பிடித்த பிறவி துன்பம் கெடும் பொருட்டு நாம் நீராடும் புனித நீராகவும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆகாய வடிவமாகவும் தனது கையில் நெருப்பை ஏந்தி நடனமாடுகிறான் இறைவன். வானத்தையும் நிலவுலகையும் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கியும் காப்பாற்றியும் பிறகு அனைத்தும் அழித்தும் விளையாடுபவன். இவ்வளவு சிறப்புகளையும் உடைய இறைவனை புகழ்ந்து பேசுவோம். எங்கள் வளையல்கள் ஓசையிட ஆடைகள் அசைந்து ஓசையை உண்டாக்கும். மலர்களை அணிந்த எங்கள் கூந்தலில் வண்டுகள் மொய்த்து ஒலி எழுப்பும். இவ்வாறு இருக்க நாங்கள் மலர்கள் நிறைந்த குளத்தில் மூழ்கி நீராடுவோம். இறைவனது பொற்பாதங்களை வணங்குவோம்.